ஏதோ ஒரு பொண்ணை ரீசெண்டா பார்த்து பறி கொடுத்துட்டியாமே. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீட்மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்க்கோங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிளாக் ஸ்க்ரீன் வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டர்னுக்கு வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு கடைசி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஃபிட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் வரும். நீங்கள் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்கவே ஸ்பீக்கர் ஐக்கான் வரும், அதில் போயிட்டு வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும், அதனால் இதோட வால்யூம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் வந்து போய்க்கோங்க. லைட் அண்டில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பிளெண்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வீடியோ பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பேன் நான் சொல்லியிருப்பேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரோ செலக்ட் பண்ணிங்கவே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் போய்க்கோங்க. மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவில் வந்து போய்க்கிறேன். மீடியாவில் போய் எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெடில் எனக்கு மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கட் ஆயிரும். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அதில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்.
அதாவது நான் எந்தெந்த ஷேக் எஃபெக்ட் வந்து எந்தெந்த இமேஜில் ஆட் பண்ண போகிறேன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணியிருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோன்னா, நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து தான் டேரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த ப்ரீசெட்டை. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஏரோக்கு பக்கத்தால். அந்த ஏரோக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் போட பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இந்த லேயர் காப்பி ஆயிரும். இப்போ வந்து பீட் மார்க் பீஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த சிசி வந்து கிடச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். மொத்தம் 2 இமேஜ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதில் 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கவே இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஓப்பன் பண்ண அதை சேம் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக. நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டை மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் இருக்குன்னு. எங்கெல்லாம் சிங்கிள் ரெட் லைன் வந்து மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணியிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிக்குது. நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா அங்கே சிங்கிள் ரெட்லேருந்து தான் மார்க் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரையும் பேஸ்ட் பண்ணிங்கனாவே இந்த வீடியோ முடிச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாமளே எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏரோ செலக்ட் பண்ணால் அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். 1080p வச்சுருங்க. கோடிங் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.